கவினுடைய படுகொலையை நம்ம மறக்கிறதற்குள்ளாகவே வைரமுத்து அப்படின்றவங்களை வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. தம்பி வைரமுத்துவை படுகொலை செய்தவர்கள் விஜயா என்கிற ஒரு அயோக்கியத்தனமான ஒரு பொம்பளைன்னு தான் சொல்லணும். அதை ஏன்னா அந்த தடித்த வார்த்தையை நான் பயன்படுத்துவதற்கு காரணம் மனிதநேயமற்ற ஒரு பொம்பளை. அப்பன் எந்த ஜாதியோ அந்த சாதி தான் பிள்ளைகள் என்றால் இதுவே ஒரு அடக்குமுறை என்று நான் சொல்லுவேன். இதுவே ஒரு பெண்ணடிமைத்தனம் என்று நான் சொல்லுவேன். இப்போ அவங்க அம்மா விஜயா வந்து பறையனுக்குத்தானே புள்ள பார்த்தா, அப்போ அந்த பிள்ளைகளை பறையனா பார்த்தாலா செட்டியாராக பார்த்தாலா, இந்த கேள்வி இருக்குல்ல. அப்போ இந்த அரசு ஏன் பெரியார் மண் பீத்திக்கிற திருட்டு கும்பல், திராவிட கும்பல், திருட்டு மாடல் அரசு ஏன் அதை உருவாக்கவில்லை? 21 2025 இந்த காலம் வரை 32 படுகொலைகள் தம்பி வைரமுத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மானங்கட்ட அரசுவால் நடத்தப்பட்டிருக்கிறது. தம்பி வைரமுத்து டைஃபி இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய ஒரு இளைஞர் பிரிவு படையினுடைய ஒன்றிய இணைத்தலைவராக இருந்தவர் இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் இது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு விடப்பட்டிருக்கிற சவால் மட்டுமல்ல, மனிதநேயத்திற்கு. ஆனா இன்னும் ஏன் இந்த ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றப்படல? இருக்கிற சட்டங்களையே அவர்கள் நடைமுறைப்படுத்துவதில்லை. அதற்கு காரணம் அந்த காவலர்களுக்குள்ளேயே சாதிய மேலாண்மைத்துவம் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளே உங்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை இந்த ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தலைவர் பெருமக்கள் வேண்டுமானால் கைகோர்த்து கொண்டு உறவாடலாம். தொண்டன் எவனும் திமுக தொண்டனோடு உறவாடவில்லை. தயவு செய்து சொல்றேன், இந்த ஆட்சியாளர்களை மீண்டும் 2026 அமர்த்தி விடாதீர்கள். 2.0 என்று இவர்கள் அறிவித்திருப்பதற்கு காரணமே இன்னும் 40 ஆணவ படுகொலைகளை அடுத்த 5 ஆண்டுகளை எங்களால் நடத்த முடியும் என்பதற்காகத்தான் 2.0. யூத் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ் தேசிய ஆதரவாளர் முகில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? கேடுகட்ட தேசத்துல நல்லா இருக்க முடியாதுல்ல. கண்டிப்பா சார். இப்ப தமிழ்நாட்டுல நாளுக்கு நாள் பாத்தீங்க அப்படின்னா ஆணவ படுகொலை அதிகமாகிட்டே வருது. கவினுடைய படுகொலையை நம்ம மறக்கிறதற்குள்ளாகவே வைரமுத்து அப்படின்றவங்களை வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த ஆணவ படுகொலையை பெரிய அளவுல பேசாததற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? ஒவ்வொரு நட்சத்திரமும் சூரியனை விட பெரியது. காதலுக்காக சிந்தப்படும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அந்த நட்சத்திரத்தை விட பெரியது என்று கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வரிகளாக்கியிருப்பார். தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும். மின்சார கம்பத்தின் மேலே மைனாக்கள் கூடு கட்டும் கண்ணே உன் காதல் கதையை என்று என்னுடைய இனிய நண்பர் நாமுத்துக்குமார் எழுதிய வரிகள் நினைவுக்கு வருகிறது. தம்பி வைரமுத்து மயிலாடுதுறை மாவட்டம் ரூரல் ஊராட்சிக்கு அருகில் இருக்கிற அடியமங்கலம் என்கிற கிராமத்தைச் சேர்ந்தவன். பொறியியல் பட்டதாரி. தன் சொந்த சுய உழைப்பால் முன்னுக்கு வர வேண்டும் என்று துடிதுடித்த இளைஞன். 10 ஆண்டுகளுக்கு முன்பே பவியமான ஒரு காதல், அழகான காதல், அற்புதமான காதல், ஆடுதுறை குத்தாலம் அதிர்கிற காதல், ஏன் கல்லணை வரை அவன் கட்டி அணைத்த காதல் என்று அவனுடைய காதல் வலை விருஷமானது. சீர்காழி கொள்ளிடம் ஆற்றங்கரையில் அவன் தன் காதலியை சந்திப்பதற்காக சிலாகித்து காத்திருந்த நேரங்கள் மணிக்கணக்கானவை. எப்பொழுது தன் காதலி அரசு பேருந்தில் வந்து இறங்குவாள் என்று எதிர்பார்த்து தன் இருசக்கர வாகனத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் தன் காதலியை அழைத்துச் சென்று அவன் அந்த முகம் பார்த்து அழகு பார்த்து காதலித்த அந்த தருணம். எண்ணற்ற கனவுகளோடு அவன் வாழ்ந்தவன். இதில் என்ன ஒரு செய்தினா, ஆணவ படுகொலை நீங்கள் சொன்னீங்க, இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. பேச மாட்டார்கள். என்ன காரணம்? கவின் படுகொலையை செய்தவர்கள் காவல்துறை சேர்ந்த ஆதிக்க சாதியினர். தம்பி வைரமுத்துவை படுகொலை செய்தவர்கள் விஜயா என்கிற ஒரு செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர். விஜயாவுடைய கணவர் ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். விஜயாவும் அவருடைய காதல் கணவரும் காதலித்து தான் திருமணம் செய்தார்கள். இப்போ நான் விஜயாவுக்கு நான் எப்போதுமே இந்த மாதிரியான சட்டத்தை மீறி குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட போபவர்களை பற்றி நான் மரியாதை கொடுப்பது வழக்கம் இல்லை. விஜயா என்கிற ஒரு அயோக்கியத்தனமான ஒரு பொம்பளைன்னு தான் சொல்லணும் அதை. ஏன்னா அந்த தடித்த வார்த்தையை நான் பயன்படுத்துவதற்கு காரணம் மனிதநேயமற்ற ஒரு பொம்பளை. அந்த விஜயாங்கிற அந்த பொம்பளை வந்து ஒரு பறையரைத்தான் கல்யாணம் பண்ணிருந்துச்சு. பறையருக்கு பிறந்தவர்கள் தான் குகன் என்கிற ஒரு பையனும், குணால் என்கிற பையனும், மாலினி என்கிற ஒரு பொண்ணு. மாலினி தான் மூத்தவங்க. 26 வயது நிரம்பி பக்குவப்பட்டு அனுபவப்பட்ட ஒரு வயது. சென்னையில் வேலை செய்யக்கூடிய ஒரு தங்கை. 15 நாளைக்கு ஒரு முறை சனி ஞாயிறு விடுமுறைக்கு செல்லுகிற போதெல்லாம் தன் காதல் கணவராக வரக்கூடிய வைரமுத்துவிற்கு தூதுகளை அனுப்பிவிட்டு தான் அவர் இங்கிருந்தே பேருந்து ஏறுவார்.
அப்படிப்பட்ட ஒரு அழகான காதல் 10 ஆண்டுகள் நீடித்த வண்ணம் இருந்தபோது செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு தன்னுடைய காதலி எப்படியும் மயிலாடுதுறை வந்து விடுவாள், சந்திக்க வேண்டும் என்று துடிதுடித்த தம்பி வைரமுத்து ஒரு உறவினருடைய திருமணத்திலே கலந்து கொள்வதற்காக சென்ற தங்கை மாலினி கலந்து கொண்டு விட்டு செப்டம்பர் 3ஆம் தேதி அன்று திருமணத்தை பற்றி பேசியிருக்கிறார்கள். கொள்ளிடம் ஆற்றங்கரையில் உட்கார்ந்து அவர்கள் அதற்கான நேரத்தை தருணத்தை உள்வாங்கி கொண்டு பேசியிருக்கிறார்கள். எப்படியும் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருப்பவர்கள். ஏன்னா அப்பா ஆதரவாக இருக்கிறாரு, அம்மா பயங்கர எதிர்ப்பாக இருக்கு. இந்த அதிகார வர்க்கத்தை பார்த்து நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். அப்பன் எந்த ஜாதியோ அந்த சாதி தான் பிள்ளைகள் என்றால் இதுவே ஒரு அடக்குமுறை என்று நான் சொல்லுவேன். இதுவே ஒரு பெண்ணடிமைத்தனம் என்று நான் சொல்லுவேன். 10 மாதம் சுமந்து அந்த குழந்தையை வயிற்றிலே வளர்த்தது மட்டுமல்ல, வெளியிலே வந்ததற்கு பிறகும் அந்த குழந்தையை ஆளாக்கி உருவாக்கி பக்குவப்படுத்தி பால் ஊட்டி சீராட்டி அவன் வளர்கிற வரை பாதுகாத்த அந்த தாயினுடைய சாதி என்னவோ அதை போட மாட்டாங்க. சரி, சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள் அல்லது காதல் சாதி பார்த்து வருவதில்லை, அது மோகம் பார்த்து வருவது என்று தான் நான் கருதுகிறேன். முகம் பார்த்து வருவது. இந்த காதலை பக்குவப்படுத்தி கொண்ட காதலர்கள். இப்போ அவங்க அம்மா விஜயா பறையனுக்குத்தானே புள்ள பத்தா, அப்போ அந்த பிள்ளைகளை பறையனா பார்த்தாலா செட்டியாரா பார்த்தாலா, இந்த கேள்வி இருக்குல்ல. அப்போ அதிகார வர்க்கம் என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள் பட்டியலை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அவர்கள் இந்த ஜாதி கிடையாது, எந்த ஜாதியும் இல்லை, அவர்கள் சமூக நீதி சாதி. கண்டிப்பாக. அப்போ இந்த அரசு ஏன் பெரியார் மண் பீத்திக்கிற திருட்டு கும்பல், திராவிட திருட்டு கும்பல் அல்லது திருட்டு மாடல் அரசு ஏன் அதை உருவாக்கவில்லை? யாரை நீங்கள் ஏமாத்துறீங்க தமிழ்நாட்டில்? உங்கள் கட்சிக்குள்ளேயே சமூக நீதி இல்லை. நீங்கள் சமூக நீதியை கடைபிடித்திருந்தால் ராஜாவை என்னைக்கே துணை முதலமைச்சர் ஆக்கியிருப்பீங்களே. அந்த கட்சியில் மாவட்ட செயலாளர் ஆதிக்கக்கூடியன்னா மாவட்ட துணை செயலாளர் யாரான்னா பறையர்குடியாக இருப்பான், பல்லர்குடியாக இருப்பான். அவனை மாவட்ட ஆட்சித்தலைவரெல்லாம் ஆக்க மாட்டாங்க. இதுக்கு பேர் சமூக நீதினு வாய்களையே பேசுவானுங்க அவனுங்க. 2021 2025 இந்த காலம் வரை 32 படுகொலைகள் தம்பி வைரமுத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. தம்பி கவினோடு 31 படுகொலைகள் இந்த மானங்கட்ட அரசுவால் நடத்தப்பட்டிருக்கிறது, கேடுகட்டவர்களால் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு அதிகார எல்லை வரையறைக்கு உட்பட்ட பகுதியில் விஓ என்கிற ஒரு கிராம நிர்வாக அதிகாரி இருக்கிறான் என்றால் அவனுக்கு ஒரு எல்லையை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த எல்லைக்குள் அவன் வேலை செய்ய வேண்டும். அந்த எல்லைக்குள் இருக்கிற சுமார் 5000 மக்களுக்கு அவன்தான் வழிகாட்டி. 5000 பேரில் குற்றவாளி யார் என்பதை கண்காணிப்பதற்கு கண்காணி வேலை 5 பேர் போட்டிருக்கிறார்கள். அவர்கள் அறிக்கையை தாக்கல் செய்யலாம் காவல் நிலையத்திற்கு. ஏன் கொடுக்கவில்லை? ஏன் கொடுக்க மறுக்கிறார்கள்? ஏன் அவர்களை இயக்க மறுக்கிறது இந்த அரசு? 2021 2025 வரை நடைபெற்ற இந்த ஆணவ படுகொலைகளை நாம் யோசித்து பார்த்தோமேயானால் சொல்ல முடியாத துயரங்களை இதயம் தாங்கி சுமந்து நிற்கிறது. சிவகங்கை திருப்புவனம் திவ்யா திருட்டு மாடல் ஆட்சி தொடங்கிய ஒரே மாதத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். 8/6/2021. கும்மிடிப்பூண்டி காரணி கௌதமன் படுகொலை 17/9/2021. கும்பகோணம் பந்தநல்லூர் பிரபாகரன் படுகொலை 9/10/2021. கன்னியாகுமரி தோவாளை சுரேஷ்குமார் படுகொலை 8/11/2021. கள்ளக்குறிச்சி குதிரைச்சந்தல் ஹரி நிவேதா தம்பதியினர் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொல்லப்பட்டது 20/11/2021. கும்பகோணம் சோழபுரம் சரண்யா மோகன் தம்பதியினர் வெட்டி படுகொலை 9/6/2022. கிருஷ்ணகிரி கிட்டம்பட்டி ஜெகன் படுகொலை 21/3/2023. கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை சுபாஷ் படுகொலை 15/4/2023. நெல்லை திசையன்விளை முத்தையா படுகொலை 23/7/2023. தேனி பெரியகுளம் மாரிமுத்து மகாலட்சுமி தம்பதியர் படுகொலை 5/8/2023. தஞ்சை பட்டுக்கோட்டை ஐஸ்வர்யா படுகொலை 3/1/2024. மதுரை திருமங்கலம் மகாலட்சுமி சதீஷ்குமார் படுகொலை 30/1/2024. சென்னை சீனிவாச நகர் இளைஞர் ஒருவர் படுகொலை 24/2/2024. ஈரோடு சத்தியமங்கலம் ஹாசினி படுகொலை 7/3/2024. சென்னை பள்ளிக்கரணை பிரவீன் சர்மிளா
படுகொலை 24/2/2024. இதில் பாருங்கள், இதில் ஜெயபிரகாஷ் மகன் சுபாஷ் ஆதிக்க சாதியைச் சேர்ந்த மஞ்சுவை காதலித்த நிலையில் சுபாஷ் தனது தங்கையை வண்டியில் அழைத்துச் செல்லும் போது வண்டியை விட்டு மோதி அவரது சகோதரி ஹாசினி இறந்தார். சுபாஷ் இடுப்பு எலும்பு முறிந்த நிலையில் படுக்கை நிலையில் இன்னமும் கிடக்கிறார். இது ஒரு சம்பவம். மதுரை அவனியாபுரம் கார்த்திக் படுகொலை 17/4/2024. நெல்லை காதலர்களுக்கு தஞ்சமளித்ததாக சிபிஎம் அலுவலகம் சூறையாடப்பட்டது. பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த மதன்குமார், தாட்சாயின் இருவரும் பல வருடங்கள் காதலித்து சாதி மறுப்பு திருமணம் செய்த நிலையில் திருமணத்தை பதிவு செய்ய சென்ற நிலையில் கொலை மிரட்டலுக்கு பயந்து சிபிஎம் கட்சியை நாடினர். அவர்களுக்கு சிபிஎம் கட்சியினர் உதவிய நிலையில் கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்டது. இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தம்பி வைரமுத்து அவர்கள் டைஃபி இயக்கத்தினுடைய மயிலாடுதுறை ஒன்றியத்தினுடைய இணைத் தலைவர், மரியாதைக்குரிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சண்முகம் அவர்கள், சாதி மறுப்பு காதலித்து திருமணம் செய்யக்கூடியவர்கள் எங்களது மாவட்ட அலுவலகங்களில் வந்து பதிவு செய்து திருமணத்தை நடத்தி கொள்ளலாம், எல்லாம் இலவசம் என்று அறிவித்ததற்கு பிறகு இன்றைக்கு தம்பி வைரமுத்து டைஃபி இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய ஒரு இளைஞர் பிரிவு படையினுடைய ஒன்றிய இணைத்தலைவராக இருந்தவர் இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் இது மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு விடப்பட்டிருக்கிற சவால் மட்டுமல்ல, மனிதநேயத்திற்கு விடப்பட்ட சவாலாக நான் பார்க்கிறேன். நெல்லையில் ஆணவ கொலைகள். நெல்லை சாந்திநகர் பகுதியில் கள்ளக்குறிச்சியிலிருந்து தனது காதலியை பார்க்க வந்த விஜய் என்ற வாலிபரை பெண்ணின் சகோதரர் சிம்சன் மற்றும் அவரது நண்பர் சிவா ஆகியோர் வெட்டி படுகொலை செய்தனர் 2/12/2024. நெல்லையில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்த பட்டியலின வாலிபரான ஐடி ஊழியர் தம்பி திரு கவின் அவர்கள் 27/7/2025 படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்பொழுது வைரமுத்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று தொடர்ந்து 32 ஆணவ படுகொலைகள் இந்த அதிகார திமிர்பிடித்த அல்லது திருட்டு கும்பலாக இருக்கிற திருட்டு மாடல் ஆட்சியில் நடைபெற்றிருக்கிறது. நேற்றைய புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் மொத்தம் 6896 படுகொலைகள் நடைபெற்றிருக்கிறதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. மாபெரும் மகத்தான 2 தலைவர்கள், தெற்கே ஒரு தலைவர் தீபக் பாண்டியனை, வடக்கே ஒரு தலைவராக இருக்கக்கூடிய கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி, கேடுகட்ட ஆட்சியில் இவ்வளவு படுகொலைகள் நடந்ததற்கு பிறகும் இவர்கள் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு தேர்தல் களத்திற்கு தயாராகிறார்கள்? தினந்தோறும் படுகொலைகள். ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட 6 படுகொலைகள் நடைபெற்றிருக்கிறது. என்ன ஆட்சி முறை, நிர்வாக ஆட்சி முறை நடைபெற்று கொண்டிருக்கிறது? தம்பி இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். இன்றைக்கு 3வது நாளை தொட்டிருக்கிறது. பேசி முடித்து இன்றைக்கு அவருடைய பூத உடல் எரியூட்டுகிற இடத்திலே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள். இப்போ நான் கேட்குறேன், மாலினி கதறுகிற சத்தம் உங்கள் காதுகளில் விழுகிறதா? என்ன சொல்லி கேட்டாங்க தெரியுமா? வைரமுத்து நீனும் காதலித்த காதல் தோல்வியில் முடிஞ்சிருச்சா, நம்ம காதல் தோத்துருச்சான்னு சொல்லி கதிகலங்கி அழுகிற அந்த கோர காட்சிகளை எத்தனை முகங்கள் பார்த்து கதறி இருக்கும். அவளுக்கு யார் ஆறுதல் சொல்லுவது? அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தாயார் விஜயாதான் இந்த படுகொலைக்கு காரணம். 15ஆம் தேதி என்ன செஞ்சுருக்கிறான் அந்த அம்மா? அங்கேருந்து போயிட்டு அந்த ஒர்க் ஷாப்பில் நின்று அசிங்கமாக பேசினதை நம்ம அனைத்து வீடியோக்களிலும் போடப்பட்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளுடைய நண்பர்கள் அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த ஆட்சி முறை என்பது உங்களுக்கு இந்த விஷயத்தில் ஒன்று புரிஞ்சாகணும். விடுதலை சிறுத்தைகளே உங்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை இந்த ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தலைவர் பெருமக்கள் வேண்டுமானால் கைகோர்த்து கொண்டு உறவாடலாம். தொண்டன் எவனும் திமுக தொண்டனோடு உறவாடவில்லை. விடுதலை சிறுத்தைகளின் கீழ்மட்ட தொண்டனுக்குள் மிக மோசமான வேறுபாடுகள், மிக மோசமான முரண்பாடுகள் அங்கே இருக்கிறது என்பதற்கு சான்று தம்பி வைரமுத்தினுடைய படுகொலையில் விடுதலை சிறுத்தைகளுடைய தொண்டர்கள் நடந்து கொள்ளுகிற விதம். அங்கே விடுதலை சிறுத்தைகள் களத்தில் இறங்கி போராடுகிறது. யாரை எதிர்த்து போராடுகிறார்கள்? திருட்டு மாடல் கும்பலின் இந்த ஆட்சியை ஒழிப்பதற்காக விடுதலை சிறுத்தைகளுடைய தம்பிகள் களத்திலே நின்று வைரமுத்தினுடைய படுகொலைக்கு இன்னைக்கு போராடுகிறார்கள் என்றால் எப்படி இதை நாம் பார்க்க முடிகிறது? கடந்து போக முடியுமா? இப்போ இந்த விஷயத்தில் தம்பி வைரமுத்தினுடைய அம்மா குமாரும் ராசலட்சுமியும் இன்னைக்கு புகார் கொடுத்து இதை தீண்டாமை வன்கொடுமை வழக்காக பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னாங்க. கேட்கல. மயிலாடுதுறை நகரத்தினுடைய காவல்துறை பொறுப்பாளர் மரியாதைக்குரிய சிவகுமார் என்கிறவர் இது நாங்கள் விசாரித்ததுக்கு தான் தீண்டாமை வன்கொடுமையா இல்லையாங்கிறத நாங்கள் முடிவு செய்யணும்னு சொன்னால், ஒருவனை கொலை செய்து விட்டால் கொலை செய்தானா இல்லையா என்பதை விசாரித்து விட்டு தான் நீங்கள் கைது செய்வீங்களா? திருடனானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு தான் கைது பண்ணுவீங்களா? இது என்ன, யார் இந்த நடைமுறை இந்த காவல்துறைக்கு உத்தரவிடுகிறது? நான் சொல்கிறேன், இந்த குற்றவாளிகள் பட்டியலில் சிவகுமாரையும் சேர்க்க வேண்டும்னு நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தில். ஏன்னா இவர்கள் தான் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். எப்போ? 12ஆம் தேதியே பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது.
கொடுத்த புகார் மனுவுக்கு 2 பேரையும் சமரசமாக பேசி, அம்மா இங்கே வா, ஏற்றுக்கிறியா இல்லையான்னு கேட்டாங்க. ஏற்றுக்க முடியாதுச்சு. அந்த அம்மா எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு போகும்போது என்ன சொல்லியிருக்கு, உன்னை உயிரோட விடமாட்டேன்னு சொல்லியிருக்கு. அன்னைக்கு இந்த காவல்துறை என்ன பண்ணுச்சு? ஏன் அதை கண்டுக்கல? ஏன் கேட்கல? இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிற போது அவங்க வந்து கண்காணிக்கணுமா இல்லையா? இன்டெலிஜென்ட் பிரிவு எதுக்காக உங்கள் காவல் நிலையத்தில் வச்சுருக்கிறீங்க சொல்லுங்கள்? சிபிசிஐடி எதுக்கு வச்சுருக்கிறீங்க? கீ பிரான்ச் எதுக்கு இருக்குது? உங்கள் காவல் நிலையத்தில் 3 அதிகாரிகள் தனிப்பிரிவாக செயல்படுகிறார்கள். எதற்காக செயல்படுகிறார்கள்? ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் பிரச்சனை இருக்கிறது என்றால் அந்த பிரச்சனையின் ஊடாக அதிகார மையத்தில் இருப்பவர்கள் அதை உற்று கவனிக்க வேண்டுமா இல்லையா? அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால், தமிழ்நாட்டில் சாதி கலவரம் நடந்தால் என்ன, சாதி ஆணவ படுகொலை நடந்தால் என்ன, நம்மளுக்கு வழக்கு வேணும். நம்ம சிறைச்சாலைக்கு அனுப்பினோம்னா சிறையில் உள்ளவனுக்கு வேலை வேணும். எப்படி இருக்கு இந்த நிர்வாகம்? ஆக காவல்துறை பணியாற்றுவதே வழக்குகள் வந்தால் மகிழ்ச்சி கொள்வதும், ஒரு குற்றவாளி என்று கருதக்கூடியவனை சிறையில் கொண்டே தள்ளுவதற்கு சிறைத்துறை காவலர்களும் சந்தோஷப்படுகிறார்கள் என்றால் இதை விட வேறு என்ன கேவலம் இந்த தேசத்தில் இருக்க முடியும்? குற்றவாளிகளை உருவாக்குவதே சிறைச்சாலைகள் தான் என்கிற பகிரங்க குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். அங்கே யாரும் சீர்திருத்தம் செய்யப்படவில்லை. எவரும் மனநல மருத்துவர்களை அழைத்து கொண்டு வந்து அவனை மாற்றுப்பாதைக்கு செல்ல வேண்டும், பயணிக்க வேண்டும் என்று எவனுக்கும் அக்கறை இல்லை. ஒரு குற்றத்தை செய்தால் இன்னொரு குற்றத்தை செய்வதற்கு காவல்துறையே தூண்டி விடுகிறது, சிறைத்துறையே தூண்டி விடுகிறது. இதுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. கண்டிப்பா சார், இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு. நம்ம இவ்வளோ டீட்டெயில்டா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கோம். ஆனா இன்னும் ஏன் இந்த ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றப்படலை? இப்போ நான் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன். ஏற்கனவே இருக்கிற தீண்டாமை வன்கொடுமை பிரிவு வழக்கு சட்டங்கள் வந்து என்ன வேலை செய்திருக்கிறதா? என்ன வேலை செய்தது? அதை வேலை செய்ய கடமைப்பட்டவர்கள் யார்? காவல்துறை தானே. காவல்துறை அந்த சட்டத்தை ஒழுங்காக நடைமுறைப்படுத்த வேண்டுமா இல்லையா? இருக்கிற சட்டங்களையே அவர்கள் நடைமுறைப்படுத்துவதில்லை. அதற்கு காரணம் அந்த காவலர்களுக்குள்ளேயே சாதிய மேலாண்மைத்துவம் இருக்கிறது, சாதிக்க ஆளுமை இருக்கிறது. அப்போ அவர்கள் எப்படி இந்த சட்டத்தின் பிரகாரம் இந்த வழக்குகளை பதிவு செய்வார்கள்? புதிய சட்டங்களை கொண்டு வந்தால் அவர்கள் எப்படி அந்த சட்டத்தின்படி அவர்கள் வழக்குகளை பதிவு செய்வார்கள்? நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற அரிமளம், தேனிப்பட்டி, புதுப்பட்டிங்கிற 2 காவல் நிலையங்கள், ஒரே இன்ஸ்பெக்டர் தான், 2 துணை ஆய்வாளர்கள் இருப்பாங்க. இந்த 2 காவல் நிலையத்திலும் இதுவரை தீண்டாமை வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதே இல்லை. அப்போ அங்கே சாதிய இல்லை உணர்வு இல்லையா, அல்லது சாதிய வெறி இல்லையா? தமிழ்நாட்டிலேயே அதிக சாதி வெறி கொண்ட மாவட்டமாக புதுக்கோட்டை தான் இருக்குது. வேங்கவயலில் குடிநீர் தொட்டியிலேயே மலத்தை கலந்த கூட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. குற்றவாளிகளாக குடித்தவனே ஆக்கிய கொடுமை இந்த ஆட்சியில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் தீண்டாமை வன்கொடுமை இவ்வளவு தலைதூக்கி விரித்தாடுகிறது என்றால், அரிமளத்திலையும் தேனிப்பட்டி புதுப்பட்டிலையும் எப்படி தீண்டாமை இல்லாமல் இருக்கும்? கட்ட பஞ்சாயத்து நடத்துகிறார்கள். காவல் நிலையத்துக்குள்ளேயே கட்ட பஞ்சாயத்து நடத்தி எந்த ஒரு வன்கொடுமை வழக்கையும் பதிவு செய்வதில்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, ஆதிக்கவாதிகள் காவல் நிலையத்திற்குள் புகுந்து மிரட்டுகிறார்கள், அல்லது ஆதிக்கவாதிகள் காவல்துறை அதிகாரிகளுக்கு பணத்தை நீட்டுகிறார்கள். அப்போ அந்த வழக்குகள் அங்கே பதிவு செய்யப்படவில்லை. அப்போ இருக்கிற சட்டங்களிலேயே நீங்கள் வழக்கு பதிவு செய்யாமல் கட்ட பஞ்சாயத்து செய்கிறீர்கள். இப்போ புதிய சட்டம் வந்தால் என்ன செய்வீங்க நீங்கள்? இதே போல் தான் நடைமுறை. சட்டங்களை காலாவதியாக்குவதை காவல்துறை சேர்ந்த ஒரு சில பேர் தான். எல்லா காவலர்களையும் நம்ம குற்றச்சாட்டு வைக்க முடியாது. நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் சாதிய ஆதிக்கத்தோடு இருக்கிறார்கள். ஆகையால் தான் அந்த மாதிரி காவல் நிலையங்களில் இதுவரை தீண்டாமை வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்படவே இல்லை. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேங்கிறேன். கட்ட பஞ்சாயத்து நடத்துகிறார்கள். அப்போ புதிய சட்டங்கள் வந்தால் காவலர்களுக்கு போதிய பயிற்சி அந்த சட்டத்தின்படி கொடுக்கப்பட வேண்டும். இந்த சட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும், சட்டத்தை எப்படி பின்பற்ற வேண்டும், எந்தெந்த பிரிவுகளில் இந்த சட்ட நுணுக்கங்களை ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்பதை தகுந்த பயிற்சியாளர்களை கொண்டு அவர்களெல்லாம் பயிற்சி கொடுக்கணும். ஒன்று, அதற்கு முன்னால் இன்னொரு பயிற்சி கொடுக்கணும். காவலர்களுக்கு சாதிய புத்தி இருக்கக்கூடாது, அந்த புத்தியை போக்கணும். யார் போக்குவார்கள்? நீ சட்டத்தை மட்டுமே ஏற்றிட்டு போனால் காவல்துறை நடைமுறைப்படுத்திடுமா? சாதிய ஆதிக்கம் நிறைந்த காவல்துறை அதிகாரி எப்படி அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவார்? தான் ஜாதிக்காரன் பாதிப்படைந்து விடக்கூடாது என்பதை கவனமாக இருந்து கொண்டு கட்ட பஞ்சாயத்து செய்து பேரம் பேசி முடித்து விடுவார்கள். அப்போ இதுக்கு பேர் என்ன? புதிய சட்டங்கள் உருவாக்கலாம், நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டார்கள். ஆக தொடர்ச்சியாக இந்த திருட்டு மாடல் ஆட்சியில் மிக மோசமான ஆணவ படுகொலையில் நடந்தேறி இருக்கிறது என்றால், இவை சமூக நீதி பேசுகிறாங்க, பெரியார் கொள்ளையை பீத்தி கொண்டு திரிகிறாங்க. உங்கள் கட்சிக்குள்ளே சமூக நீதி இல்லை. உன் கட்சிக்குள்ளே கீழே இருக்கிற கிளை செயலாளர் வந்து ஆதிக்கவாதியாக இருப்பான், அவனுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவன் பறையர் பல்லர் சமூகத்தை சேர்ந்தவனாக இருக்கிறான். எப்படி நீங்கள் சமூக நீதியை பின்பற்றியிருந்தால் ஏற்கனவே நான் சொன்னதை போல் ஏன் நீங்கள் வந்து ஆராசாவை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாமே?
அப்போ உங்கள்கிட்ட சமூக நீதி இல்லைங்கிறது வெட்ட வெளிப்படையாக தெரிகிறது. நீங்கள் ஒரு சாதிக்கான ஆதரவு கட்சி தான். எங்கெங்கே சாதி ஆணவம் அதிகமாக இருக்கோ அந்த சாதிக்கு ஆதரவாக இந்த திருட்டு மாடல் ஆட்சி நடைபெற்று கொண்டிருப்பதற்கு காரணமே இந்த ஆணவ படுகொலை தொடர்ச்சியாக நடக்கிறது. இந்த ஆட்சியில் 32வது ஆணவ படுகொலை நடந்தேறி இருக்கிறது என்றால் உங்கள் ஆட்சி நிர்வாகம் சீரழிந்து கிடக்கிறது, கெட்டு குட்டிச்சோராகி கிடக்கிறது. தயவு செய்து சொல்கிறேன், இந்த ஆட்சியாளர்களை மீண்டும் 2026 அமர்த்தி விடாதீர்கள். 2.0 என்று இவர்கள் அறிவித்திருப்பதற்கு காரணமே இன்னும் 40 ஆணவ படுகொலைகளை அடுத்த 5 ஆண்டுகளில் எங்களால் நடத்த முடியும் என்பதற்காகத்தான் 2.0. நாங்கள் 6816 படுகொலைகளை நடத்தியிருக்கிறோம். 2.0வில் நான் அது கூடுதலாகும். தலைவர்களை கொள்ளுவோம், குறிப்பாக தலித் தலைவர்களை கொள்ளுவோம். இதுதான் இவங்களுடைய திருட்டு மாடல் ஆட்சியினுடைய 2.0. அப்போ இந்த ஆட்சியை மக்கள் தூக்கி எறிவார்கள். எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க டிஎம்கே தான் கடும் போட்டியில் இருக்கும். கிடையவே கிடையாது. நான் சொல்லிட்டு போகிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய யார் ஆட்சி அமைப்பது என்பதிலே கடும் போட்டி நிலவ இருக்கிறது. 3ஆம் இடத்திற்கு வேணால் திமுக நாம் தமிழரோடு போட்டியில் இருக்கலாம். இதுவரை 10 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்ததாக வரலாறே கிடையாது. அதிமுக போட்ட பிச்சையினால், அதிமுக செய்த தவறுகளினால் வேறு வழி இல்லாமல் இந்த மக்கள் திமுகவை 5 ஆண்டு காலம் ஆட்சியில் அமர வைப்பார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு 1991 96 வரை முதலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி செய்த தருணம். வாச்சாத்தியிலே 18 பெண்கள் கற்பழிக்கப்பட்ட சம்பவம். வீரப்பனாரை தேடுகிறோம் என்ற நோக்கத்திற்காக தேடிப்போன காவலர்கள் கிராமப்புறங்களில் இருக்கிற பெண்களை சூறையாடிய சம்பவம். சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பு சம்பவம். தான் வளர்ப்பு மகன் என்று சொல்லி ஒருவருக்கு 100 கோடி ரூபாய் செலவிலே திருமணம் நடத்திய விஷயம் மக்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுத்த காரணத்தால் வேறு வழி இல்லாமல் 96 இருந்த அதிமுக ஆட்சி தூக்கி எறியப்பட்டு 96 திமுக ஆட்சிக்கு வந்தது. அதான் நான் சொல்கிறேன், அதிமுக போட்ட பிச்சை, இவர்கள் செய்த தவறுகளால் வேறு வழி இல்லாமல் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் நாசகர ஆட்சியை நடத்தி கொண்டு, மக்களுக்கான விரோத ஆட்சியை நடத்தி கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த மன்றத்தில் எம்ஜிஆரின் தத்துவ கோட்பாடுகள் வெற்றி பெற வேண்டும். எம்ஜிஆருடைய ஆட்சி நிலை பெற வேண்டும். என் தலைவனை உருவாக்கிய தலைவன் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி இந்த மண்ணிலே உருவாக்கப்பட வேண்டும். அந்த ஆட்சியை கொண்டு வருபவர்களை நான் ஆதரிக்க தயார். கண்டிப்பா சார். இப்போ ஆணவ படுகொலை குறித்து பல்வேறு விவரங்களை எங்களோட ஆவணங்களோட சமர்ப்பணம் பண்ணதற்காக நன்றி சார். நன்றி சார். இன்னொரு கண்டென்ட் ஏடிஎம்கே சார்ந்தோம்.